பிரைஸ் லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டாருங்க. நம்ம செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாருங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன அடிப்பட்டாவே நம்மளால் தாங்கிக்கவே முடியல. ஒரு எறும்பு கடிச்சா கூட ஐயோ எறும்பு கடிச்சிருச்சு வலிக்குதே அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம் தானேங்க? ஆம் பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் நம்மளுடைய பாவத்தின் நிமித்தம் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாருங்க. எதற்காகங்க? நம்மீது அவர் வைத்த அன்பின் வெளிப்பாடாக தானங்க அது மாதிரி செய்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் நிறைய பேர் நான் வியாதியோடு இருக்கிறேன், இந்த வியாதியிலேருந்து எனக்கு சுகம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கான சிந்தின ரத்தம் அது ஒரு நாள் வீணாகலைங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவருடைய தழும்புகள் அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட அடிகள் பாடுகள் அதை நீங்கள் தியானிக்கும் போது நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் இப்பொழுதே ஒரு சுகத்தை தர ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சிலுவை நமக்காக பட்ட பாடுகளை நீங்கள் நினைக்கும் போது நம்முடைய வியாதிகள் எதுவாக இருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இரத்தத்தினால் அவர் தழும்புகளால் குணமாக்கப்படுகிறது என்பதை நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்கள் வியாதியிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுகத்தை தரப்போகிறார். உங்கள் பாவம் சாபம் எல்லாம் ஆண்டவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் அப்பா அந்த யூடியூப் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறார் ராஜா. ஆண்டவரே, இந்த வியாதியிலேருந்து எனக்கு சுகம் கிடைக்காதா? நான் ஆண்டவரை தானே நம்பி இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்பா. நான் எவ்வளோ அக்கிரமம் செய்தது உண்மைதான், ஆனால் இப்போ நான் மனம் திரும்பிட்டேன். ஆண்டவரே, எனக்கு வியாதியிலேருந்து சுகம் தருவாரான்னு கேட்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு. ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதி ஏன் வந்ததுன்னே தெரியலையே, நான் ஒருவருக்கும் பாவம் செய்யலையே, எது நிமித்தம் இந்த வியாதி எனக்கு வந்ததுன்னு தெரியலையே என்று ஒரு சிலர் ஆண்டவரே அப்பா நம்முடைய சமூகத்தை நோக்கி வருகிறார்கள் அப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என் தேவன் தாமே இப்பொழுதே ஒரு சுகத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர்தானே ஆண்டவரை சகாய. இப்பொழுதும் அந்த கல்வாரி சிலுவையில் இருந்து வழிந்து வருகிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் அப்பா ஆண்டவரே எங்கள் மீது விழுவதாக அப்பா அந்த பலவீனத்தில் எல்லாம் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு சுகம் உண்டாவதாக. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியின் மேலே இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு சுகத்தை நீ தந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அநேக சாட்சிகளை கேட்கணும் அப்பா. ஆண்டவரே, இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் தாமே இப்பொழுதே அப்பா அவர்கள் சாபங்கள் பாவங்கள் எல்லாம் அகற்றி அப்பா அவர்களுக்கு நீர் விடுதலை கொடுத்து அவர்கள் நோய்களை அப்பா நீர் சுகமாக்கியதற்காய் அப்பா அவர்களை அப்பா நீர் வியாதியிலிருந்து முற்றிலுமான விடுதலை தந்ததற்காய் சோஸ்தமாக்கினதற்காய் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உண்மையாய் ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் என் தேவன் தாமே நீர் அற்புதத்தை செய்துவிட்டீர் என்று விசுவசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. Stay blessed. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you all.